9ஆம் தேதி ஜனநாயகன் படம் ரிலீஸ். அவர் ஒரு முடிவு எடுப்பார், நம்ம வந்து தனியா நிற்கிறதா சேர்ந்து போறதான்னு. அவர் முடிவை ஒட்டி தான் மற்ற நிறைய விஷயங்கள் நகரும். எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் பாஜக எப்படி அணுகுறாங்க? டிஎம்கேக்கு அகைன்ஸ்ட் அந்த ப்ராட்டஸ்ட், திமுக ஆட்சியை வீழ்த்தணும், அவ்வளவுதான். அதுக்கு நம்ம என்னனாலும் பண்ணுவோங்கிற இடத்துல பாஜக வந்துச்சு. அதிமுகவுக்கு எந்த வருத்தமும் இல்லாமல் நடந்தது. அதனால தான் இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி எவ்வளோ சீட். இப்போ வந்து போன 2024 தேர்தலில் அதிமுக கூட்டணியை மிஞ்சி கிட்டத்தட்ட 75 சட்டமன்ற தொகுதிகளில் பாஜக கூட்டணி முந்தி இருந்துச்சு. புரியுங்களா? 2024 மக்களவைத் தேர்தலை நீங்கள் அசம்பிளிக்கு கன்வெர்ட் பண்ணீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 75 கான்ஸ்டியூன்சியில் பிஜேபி அலைன்ஸ் சர்பாஸ்டு ஏடிஎம்கே அலைன்ஸ். அப்போ நம்ம நார்மலாக என்ன செய்வோம்? சார் 75 தொகுதியில் நாங்கள் உங்களை முந்திட்டோம், அதனால் அந்த 75 தொகுதி எங்களுக்கு கொடுத்துருங்கன்னு கேட்போம் கூட்டணியாக. அப்படி கேள்வியே இல்லை, அப்படி பேச்சே இல்லை. அவங்க அலைன்ஸுக்காகவும் பேசலை, அதாவது பழைய என்டிக்காகவும் பேசலை, தங்களுக்காகவும் பேசலை, கொடுத்தது வாங்கிட்டு போங்கிற இடத்துல நிற்கிறாங்க. அது நின்னா அவங்களுக்கு தான் பலவீனம். ஜனவரிக்கு அப்புறமாக மாற்றம் நடக்கும் அப்படின்னு எல்லா கட்சியிலுமே பரவலாக சொல்கிறாங்க. அது தாவேகாலையும் சொல்கிறாங்க, ஏடிஎம்கேலையும் சொல்கிறாங்க. இப்போது ஏடிஎம்கே பாஜக இந்த மீட்டிங்க்கு அப்புறமாகவும் ஜனவரிக்கு அப்புறமாக பொங்கலுக்கு அப்புறமாக ஒரு பெரிய மாற்றம் இருக்குன்னு சொல்கிறாங்க. சொல்லிட்டேன். நான் வந்து இன்னமும் என்ன சொன்னேன்னா ஜனவரி 26ன்னு ஒரு தேதி வேறு குறித்து சொல்லிட்டேன். இப்போ வந்து எல்லாருமே பொங்கலுக்கு பிறகுன்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. நம்ம வந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள், திரு ஓபிஎஸ் அவர்கள், திரு டிடிவி அவர்கள், நிறைய பேர் வந்து அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் நேற்று லேட்டஸ்ட்டாக எல்லாருமே பொங்கலுக்கு பிறகுன்னு சொன்னாங்க. நான் தான் சொன்னேன் 9ஆம் தேதி ஜனநாயகன் படம் ரிலீஸு. அவர் ஒரு முடிவு எடுப்பார், நம்ம வந்து தனியாக நிற்கிறதா சேர்ந்து போகிறதான்னு. அவர் முடிவை ஒட்டி தான் மற்ற நிறைய விஷயங்கள் நகரும். அந்த படம் ஜனநாயக படம் வந்து எப்படி இருக்குதுங்கிறது ஒரு 10 நாள் வந்து உங்களுக்கு கணக்காகும். அப்போ வந்து 9ஆம் தேதியிலேருந்து ஒரு வாரம் 10 நாள் வச்சுக்கோங்க, 19ஆம் தேதி அதுக்குள்ளே பொங்கல். அப்போ வந்து ஜனவரி 26 வாக்கில் ஒரு ஃபைனல் கால் எடுப்பாங்கன்னு தான் நான் சொன்னேன். அதுதான் இப்போ எல்லாருமே ஜனவரி 26 வாக்கில் தான், ஜனவரி லாஸ்ட் வீக்கில் தான் டிசிஷன் எடுக்குங்கிறது நான் 100 முறை சொல்லியிருக்கேன். அதுதான் இப்போ எல்லா தலைவரும் சொல்லிட்டு வராங்க. Behind Woods Beyond the News with Rangaraaj Pandey.